Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.8ல செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் பார்க்க போறோம். செகண்ட் சம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனோட சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க 5, 15, 40, 45 ன்னு எனக்கு இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். அதோட ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆட் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்ங்கறத கண்டுபிடிக்கணும். அப்படினா s of n தான் வந்து கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் நெட் நமக்கு கொடுத்தாங்கனாலே s தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு அர்த்தம். அப்படினா s ஓட ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி நான் a and r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். a எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ எனக்கு 5 கிடைச்சிருக்கு. அடுத்து r காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். r T2/T1. இப்போ T2 ன்னு பார்த்தோம்னா எனக்கு 15/T1 வந்து பார்த்தோம்னா 5. அப்படின்னா இது 5 1s இது 5 3s அப்படின்னா ஆரோட வேல்யூ எனக்கு 3 கிடைச்சிருக்கு. ஆரோட வேல்யூங்கிறப்ப எனக்கு 3 கிடைச்சதுனால அது கிரேட்டர் தென் 1 விட கிரேட்டர் தென்னாக இருக்குது. 1 விட கிரேட்டர் தென்னாக இருக்கிறப்ப எஸ்என்னோட ஃபார்முலா என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா a × r⁻n -1/r - 1ங்கிறது ஃபார்முலாவாக இருக்கும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் வந்து கேட்டதுனால என்னோட வேல்யூ 6 இருக்கும். அப்படின்னா s of 6 = a ஓட வேல்யூ 5 × r ஓட வேல்யூ 3 to the power 6 - 1/6 - 1. Now 5 into 6/6 3/6 ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 729 வந்து எனக்கு 3/6 ஓட வேல்யூவாக கிடச்சிருக்கும். -1/6 - 1 ஓட வேல்யூ 5 கிடச்சிருக்கும். அப்படின்னா 5 எனக்கு கேன்சல், மீதி எனக்கு 729 - 1 கிடச்சிருக்கும். 729 1 மைனஸ் பண்ணால் 728. அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணனா எனக்கு 728 வேல்யூவாக கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சம். சாரி எல்லாருமே என்ன மன்னிச்சுக்கோங்க, இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 3. நான் ஆருக்கு பதிலாக என்ன வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா ஆரோட வேல்யூ 3ங்கிறத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 3 - 2 3 - 1 வந்து எனக்கு 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா s of 6 = எனக்கு 5 × 729 - 1/2 கிடச்சிருக்கும். அப்படின்னா 5/2 × இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா 728 வந்து கிடைக்கும். அப்படின்னா இது 2 1s 2 3s 6, மீதி 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா 2 6 12, அடுத்து 2 4s 8. அப்படின்னா எனக்கு s of 6 வந்து வேணுங்கிறப்ப 5ஐயும் 364ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 5ஐயும் 364ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு வேல்யூ 1820 கிடச்சிருக்கு. அப்படின்னா சம் ஆஃப் 6, அதாவது ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸை வந்து நான் ஆட் பண்ணனா எனக்கு வேல்யூ 1820 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்டு ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். அந்த ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனோட ஃபஸ்ட் டேர்ம் வந்து என்னன்னு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதோட காமன் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணால் எனக்கு 46,872 கிடைக்குங்கிற வேல்யூமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் டேர்முங்கிறப்ப நான் a வந்து கண்டுபிடிக்கணும். r வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 5 கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா கிரேட்டர் தென் 1. அப்படின்னா நான் SNஓட ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா SN = a × r⁻n - 1/r-1ங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் டிட்டர்மின் பண்ணியாச்சு. இங்கே s6ஓட வேல்யூ அவங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணோம்னா 46,872 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா எனக்கு s6 இருக்குது, அதனால இந்த இடத்துல n-க்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா a தெரியாது கண்டுபிடிக்கணும். r-ஓட வேல்யூ பார்த்தோம்னா 5 to the power 6, ஏன்னா என்னோட வேல்யூ 6 -1/r-ஓட வேல்யூ பார்த்தோம்னா 5 - 1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல எனக்கு s of 6ஓட வேல்யூ தெரியும் 46,872. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 46,872 = a × 5/6. 5/6ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 15,625 -1 வந்து கிடச்சிருக்கு /5 - 1ஓட வேல்யூ 4. இப்போ எனக்கு இந்த 4 டிவிஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 46,872 × 4 = a × இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 15,624 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது ஏவும் இது எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகிடும். அப்படின்னா எனக்கு a = 46,872 × 4 /15,624ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கேன்சல் பண்ணிகிட்டே வந்துடலாம். எதை யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம்னு பார்த்தோம்னா 4 டேபிள் என்னால் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்படின்னா இது 4 1s 4, இது 4 3s 12, அடுத்து மீதி எனக்கு 3 கிடச்சிருக்கு. அப்படின்னா 36 எப்போ 4 டேபிள் வரும்னு பார்த்தோம்னா 4 9s 36.
அடுத்து வந்து பார்த்தோம்னா 4 டேபிளில் 0 சேர்த்தோம்னா எனக்கு 2 இதை சேர்த்து எடுத்துக்கலாம். 4 டேபிளில் 24 எப்போ வரும்னு பார்த்தோம்னா 6 டைம்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை 4 டேபிளில் நான் கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து இதை வந்து நான் எதில் கேன்சல் பண்ணலாம்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 3 அடுத்து 0 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 1s are, இது 3 5s are 15, அடுத்து 3 6s are 18, அடுத்து 3 2s are 6 மீதி 1 அப்படின்னா 3 4s are 12 கிடச்சிருக்கு. அப்படின்னா மீதி என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா A is equal to 15,624 divided by 1,302ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை ஃபர்தராக எதை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தோம்னா 3 டேபிள்லேயே நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணால் 3 4s are 12, அடுத்து 3 3s are 9, அதுக்கப்புறம் 3 4s are 12. அடுத்து இதை 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு 3,904 வந்து கிடச்சிருக்கும். இதை நான் இன்னும் ஃபர்தராக 3 டேபிளில் ப்ரொசீட் பண்ண முடியுமாங்கிறத செக் பண்ணுறேன். இதை இன்னும் என்னால் 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமானா கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா 434 எனக்கு 3 டேபிளில் வராது. ஆனால் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 2s are 4. அடுத்து வந்து பார்த்தோம்னா 2 டேபிளில் 2 1s are 2, அடுத்து 2 7s are 14. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். அப்படின்னா 2 1s are 2, அடுத்து 2 9s are 18, அடுத்து 2 5s are 10, அடுத்து 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா A is equal to 1952 divided by 217 எனக்கு கிடச்சிருக்கு. 217ங்கிறப்ப எனக்கு அது 7 டேபிளில் கேன்சல் ஆகும். இது 7 டேபிளில் வச்சு கேன்சல் ஆகுமாங்கிறத செக் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா எனக்கு இன்னும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி பார்த்தோம்னா 1952 எனக்கு 7 டேபிள் வருமானு பார்த்தோம்னா வராது. அதனால வேறு டேபிள்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். 2 டேபிள் வராது, 3 டேபிளுமே வராது. அப்ளை பண்ணி பார்த்தாச்சு. அதனால நான் இதை டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக கேன்சல் பண்ணால் 217 1s are, இது 217ஓட ஒரு 12 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 1952 வந்து கிடச்சிருக்கும். அதனால ஏவோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 12ன்னுட்டு கிடச்சிருக்கு. இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு டைம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு டைம் ஏவோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.